ஒரு நாள் யமதர்மன் ஒரு மனுஷங்கிட்ட வந்து, மனிதா இன்னைக்கு உன் வாழ்க்கையில கடைசி நாள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மனுஷன் அப்படியா அப்படின்னு கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டு, அதெல்லாம் முடியாது, நான் உங்க கூட வரவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். ஆனா யமதர்மன் சொல்றாரு, இல்லப்பா இன்னைக்கு உன் பேர் தான் பட்டியல்ல இடத்துல இருக்கு, அதனால நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் யோசிச்ச இந்த மனுஷன், அப்படின்னா சரி அந்த சேர்ல உட்காருங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த சேரில் உட்கார்றாரு. இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, உள்ளே போய் தூக்க மாத்திரையை அந்த காஃபியில் கலந்து கொண்டு வந்து கொடுக்குறான். அதை குடித்த யமதர்மன் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிடுறாரு. அதுக்குள்ளே இவன் அந்த பட்டியலை எடுத்து முதல்ல இருந்த தன்னோட பேரை அழிச்சிட்டு கடைசியாக எழுதி வச்சிடுறான். இவர் எல்லா உயிரையும் எடுத்து முடிச்சுட்டு வரதுக்குள்ள நம்மளோட கடமையை கொஞ்சமாச்சும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கத்துலேருந்து எழுந்த யமதர்மன் சொல்றாரு அந்த மனுஷங்கிட்ட, மனிதா நீ என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துகிட்ட, அதனால உனக்காக என் முடிவை மாத்திக்கிறேன். இன்னைக்கு பட்டியல்ல கடைசி பேர்ல இருந்து தான் உயிர் எடுக்கிற வேலையை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரா. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எல்லாம் விதியின் வசமே. நாம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நடக்கிறது தான் நடக்கும்.